எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம பருப்பு வடை செய்யலாம், கடலப்பருப்பு வடை. அதுக்கு வந்து 1/4 கிலோ ஊற வச்சுருக்கேன், கழுவி வச்சுருக்கேன். அதுக்கு தேவையானது பார்த்துடலாமா? வெங்காயம் 4 வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, 4 இலை வந்து புதினா இலை, கடலப்பருப்பு கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து பூண்டு, பெருஞ்சீரகம், பச்சை மிளகா, இஞ்சி இதெல்லாம் நான் வந்து கடலப்பருப்பில் போட்டு அரைச்சிடுவேன். இதிலே போட்டு அரைச்சிட்டு இதெல்லாம் போட்டு நம்ம கலந்துக்கலாம். இப்போ பருப்பு வந்து அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், அரைச்சிட்டேன். இந்த அளவுக்கு குறைப்பாக அரைச்சிக்கோங்க. இப்போ நம்ம இதில் வந்து எல்லாத்தையும் இதில் வந்து ஒரே ஒரு காஞ்ச மிளகாவும் நம்மளுக்கு தேவையான உப்பு போட்டு அரைச்சிக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நம்ம இது வந்து ஒன்று சேர்த்துட்டு அடுப்பில் கடாயை வச்சு வடையை போட்டுடலாம். பெருங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. வடை பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு, வெந்துடுது வடை. எடுத்துகிட்டு வந்துட்டான் பருப்பு வடை, கடலப்பருப்பு வடை. நீங்கள் வந்து பச்சை மிளகா, இஞ்சி, பூண்டுலாம் அதிலே பெருஞ்சீரகம்லாம் போட்டு அரைச்சி ஒரு காஞ்ச மிளகா போட்டு அரைச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். நம்ம பச்சை மிளகாலாம் தனியாக எடுக்க வேணாம், அதிலே எல்லாம் சேர்ந்துடும். பசங்க வந்து சாப்பிட்டாலும் அதிலே தெரியாது ஒன்றும் காரம்லாம். சூப்பராக இருக்கா பருப்பு வடை? கீதா சேனல் பார்த்த அனைவருக்கும் வணக்கம், நன்றி.